11 பனானா பவுடர். இந்த பனானா நேந்திரம் பழமாக தான் இருக்கணும். பிகாஸ் அதுதான் பேபிஸ்க்கு ரொம்ப நல்லது. கோல்டு, ஃபீவர், காஃப் எதுவுமே வராமல் தடுக்கிறதும் அந்த நேந்திரம் பழம் தான். இன்னைக்கு நான் 5 கிலோ வாழைப்பழமாக எடுத்திருக்கேன். நேந்திரம் பழம் ப்ளஸ் அது கூட நட்ஸ் ஐட்டமும் எடுத்திருக்கேன். பாதாம், கேஷ்யூ அண்ட் பிஸ். வாழைப்பழத்தை இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி காய வைங்க. பிளைட்டில் காய வைக்கலாம் அல்லது ஒரு பியூரான காட்டன் துணியை விரிச்சு காய வைக்கலாம். சன்லைட்டில் தான் காய வைக்கணும். மழை எதுவும் பெஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா காய வச்சு எடுத்துருங்க. இது காயறதுக்கு 5லேருந்து 10 நாள் வரைக்கும் ஆகும். காஞ்ச பனானா நெளியக்கூடாது. நல்லா சட்டுன்னு உடையிற பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு பேனில் போட்டு நல்லா அதை வறுத்துக்கோங்க. அதில் கிருமி ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம வறுக்கும்போது அது போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பவுடராக இருக்கணும். இதோட உங்கள் பேபிஸ்க்கு கொடுக்கணும். ப்ரிப்பரேஷன் ரொம்ப சிம்பிள். உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் எடுக்கும்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதோட நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் நீங்கள் சூடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. வெதுன்னு இருக்கிற மில்க்கை கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதோட பனகற்கண்டு சேர்த்து நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு கொடுத்துடலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு கொடுங்க உங்கள் பேபிஸ்க்கு. பனானா பவுடர் மில்கோட ப்ரிப்பரேஷன் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட பெனிஃபிட்ஸ் நம்பர் 1, உங்களோட பேபிஸோட இம்யூனிட்டி பவரை இது பில்டப் பண்ணும். இம்யூனிட்டி பவரே இல்லை அப்படிங்கிற குழந்தை கூட கிரியேட் பண்ண